தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை என்கிற இணைய வாயிலாக நம்முடைய இலக்கிய பயணம் ஒரு நீண்ட நெடிய பயணமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது தோழமைகளே. இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு காரணம் பின்னூட்டம் தருகிற ஆளுமைகளும் கதை சொல்லிகளும். இந்த கதை சொல்லிகளும் பின்னூட்டமும் சொல்லுபவர்களும் என்ன சொல்லுகிறார்கள், இந்த இலக்கியத்தினுடைய போக்கு என்ன என்று கேட்கிற நம்முடைய வாசகர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணை என்பதை காட்டிலும் இந்த நிகழ்ச்சிக்கு தூணாகவே இருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறது. நம்முடைய பயணம் கு. அழகிரிசாமியிலே தொடங்கி தமிழொலியை கடந்து இப்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதைகளை கதை சொல்லி வாயிலாக கேட்டு இன்றைக்கு 29ஆம் நாள் நிகழ்வில் இணைந்திருக்கிறோம் தோழமைகளை. கீரா என்கிற மகத்துவம் அவர் எழுதிய கதை பிரியமன்னா அப்படி ஒரு பிரியம் என்கிற கதையை நாம் கேட்க இருக்கிறோம். எழுத்துலகம் நாம் வியந்து போற்றுகிற எழுத்துலகத்தினுடைய அட்சய பாத்திரம் கீரா ஆவார். ஒடிசலான தேகம், உள்ளதை உள்ளபடி போட்டுடைக்கும் பேச்சு, உணர்வை சுமந்து வரும் எழுத்து, இதுதான் கரிசல் இலக்கியம் தந்த கீரா என்னும் சொத்து. ஒரே மூச்சில் ஒரு கதையை எழுதி முடிக்கும் வழக்கம் அவருக்கு இல்லை. அதை ஐயா அவர்களே பதிவு செய்கிறார். எழுதியதை படித்து அதை மீண்டும் மீண்டும் அடித்து திருத்தி எழுதுவேன் என்று ஐயா அவர்கள் பதிவு செய்கிறார். ஐயா அவர்கள் கொரோனாவால் வீட்டுக்குள் முடங்கி பலர் தனிமையில் வாட, எழுத படிக்க தெரிந்தவருக்கெல்லாம் தனிமையே தெரியாது, இசை தெரிஞ்சவருக்கு ஏதையா தனிமை என கேட்டவர். கொரோனா காலத்தில் அண்டரண்ட பட்சி என்கிற நூலை கையெழுத்து பிரதியாகவே எழுதி வெளியிட்டார். கரிசல் காட்டினுடைய பூவாக, வீசும் மனமாக, வாழ்வியலுடைய சிந்தனையாக இருக்கிற கீரா ஐயா அவர்களுடைய கதையை நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்வாய் இருக்கிறது. நேற்று கூட என்னுடைய இனிய நண்பர் ஒருவர் அலைபேசியில் அழைத்து சொன்னார், நீங்கள் தினமும் இப்படி இருக்கிறீர்களே, உங்களுக்கு போர் அடிக்காதா, எப்படி உங்களால் நேரத்தை ஒதுக்க முடியும் என்று கேட்டார். நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு பதில் தான், எனக்கு கலை இலக்கிய பெருமன்றம் வழங்கி இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. காரணம், ஒரு தமிழ் பேராசிரியராக இருக்கிற நான் 1 மணி நேரம் முழுமையாக இலக்கியத்தில் பங்கு பெறுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே, இதை காட்டும் எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்டேன். பாடம் நடத்துவது என்பது வேறு, ஆனால் தன்னை செதுக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு, இலக்கியத்தில் பயணிக்கிற வாய்ப்பு என்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. அதற்காக இந்த நேரத்தில் நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறமையா உள்ளிட்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படித்தான் கீரா என்கிற மகத்துவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இன்றைக்கு கதை சொல்லி வாயிலாக கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு கதை சொல்ல இருக்கக்கூடிய திருமதி பொன் விஜயலட்சுமி அவர்கள், நாம் சாத்தூர் செல்லுகின்ற பொழுது நம்முடைய அறமையா மருத்துவமனைக்கு என்னுடைய சிறுகதையை முதலில் எழுதிய சிறுகதை அதுதான் வேணும் என்கிற சிறுகதையை விமர்சனம் சொல்லி, இதுவும் ஒரு சிறுகதை என என்னையும் ஒரு சிறுகதை எழுத்தாளனாக விமர்சித்து பேசிய என்னுடைய அருமை ஐயா தனுஷ்கோடி ராமசாமி ஐயா அவருடைய பெயரால் அமைந்த அந்த மருத்துவமனைக்கு நாம் எப்பொழுதாவது பொதுச் செயலாளரை சந்திக்க நேருகின்ற பொழுது அண்ணன் என்று வாஞ்சியோடு அழைக்கின்ற பொன் விஜயலட்சுமி தோழர் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கு. ரொம்ப பிடிச்ச விஷயம் அதான். எதுவா இருந்தாலும் அண்ணே சொல்லுங்கண்ணே, அண்ணே வாங்கண்ணே, அது ஒரு தமிழ் பெண்ணுக்கே உரிய இலக்கணமாகவே நாம் பார்ப்போம். யாரையும் சகோதரனாக பாவிப்பது என்பது நம்முடைய பண்பாட்டு கூறுகளில் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய தோழியிடம் உங்களை பற்றி நான் விமர்சனம் சொல்ல வேண்டும், உங்களை கருத்து அனுப்பி வைங்கள் என்று கேட்டால், அவர் எழுதியிருக்கிற அந்த வரிகள் தான் செய்திருக்கிற பணியை
தான் செய்து கொண்டிருக்கிற பணியை எப்படி தவமாக பார்க்கிறார் என சிந்திக்க தோன்றியது. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நல்ல குடும்பமாக, நல்ல வாழ்க்கையாக, ஒரு நல்ல கணவனை, 2 பிள்ளைகளுக்கு தாயாக, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இப்படி இருப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அரமையா அவனுடைய குடும்பத்தாருக்கு நான் என்றும் நன்றி கடனாக மட்டுமல்லாமல் என்னுடைய பிள்ளைகளும் நன்றியோடு இருப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர் தன்னை பற்றி கேட்கின்ற பொழுது, தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, அன்பு சகோதரியே, உண்மையிலே நான் மனமகிழ்வாய் உங்களை பார்க்கிறேன். தான் செய்கிற பணிக்கு உண்மையாய் இருப்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. தான் பணிபுரிகின்ற இடத்திற்கு உண்மையாய் இருப்பதுதான் பணியினுடைய தவம். அந்த தவத்தை சிறப்பாய் செய்கிற பன்னீர்செல்வம் என்கிற இணையர் பொன் விஜயலட்சுமி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைய இருக்கிறார். கு. அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய கதையான விதவை என்கிற கதையை சொல்லி பல்வேறு விமர்சனங்களை தந்த அந்த கதையை நமக்கு பக்குவமாய் எளியமாக நமக்கு தந்த பொன் விஜயலட்சுமி தோழமை இன்றைக்கு நம்மோடு கு. அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய கதையான பிரியம்னா அப்படி ஒரு பிரியம். ராஜநாராயணன் தவறுதலா சொல்லிட்டேன். அவரு அழகிரிசாமி ஞாபகத்திலே இருக்காரு. இல்ல, அவங்க அழகிரிசாமி சொன்ன அந்த விதவை கதையை சொல்ல வந்துட்டு எல்லாம் என்ன சொல்றது, அந்த 8 மணி ஆச்சுன்னா வேற ஒண்ணுமே நினைவுக்கு வரவே மாட்டேங்குது. ஹீரா வர்றாரு, தமிழொலி வர்றாரு, அடுத்து வந்து கு. அழகிரிசாமி வர்றாரு. வீட்டுல எங்க வீட்டம்மா சொல்றது மாதிரி தான், உங்களுக்கு அந்த 7 மணி ஆச்சுன்னா 10 மணி வரையும் உங்களுக்கு எந்த சிந்தனையும் இருக்காதே, இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு மருத்துவர் ஐயாட்ட பேசின பிறகுதான் நீங்க இயல்புக்கு வருவீங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்முடைய கீரா ஐயா அவர்களுடைய கதையை இன்றைக்கு நம்மோடு பிரியம்னா அப்படி ஒரு பிரியம் என்கிற சிறுகதை சொல்ல இணைந்திருக்கிற திருமதி பொன் விஜயலட்சுமி பன்னீர்செல்வம் அவர்களை கதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. அண்ணே, எங்க கணவர் பேர் வந்து கனிச்செல்வம். என்னமா தண்ணி கரெக்டா சொல்லுங்க. கனிச்செல்வம், கனிச்செல்வம். ஓ, கனிச்செல்வம். நன்றி நன்றி நன்றிமா, மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. குரல் பதிவுல எனக்கு அப்படி ஒருவேளை எனக்கு வயதின் முதிர்வின் காரணமாக காது சரியா கேட்க, எனக்குதான் தொண்டை சரியில்லைங்கய்யா, எனக்குதான் தொண்டை சரி. அது இல்ல நான் மறுபடியும் அதை கேட்டிருக்கலாம், மன்னிச்சுக்கிடாமா. சாரிடா. அண்ணா இருக்கட்டும். நன்றி நன்றிடாமா. சொல்லு. தாய்மொழியாம் தமிழுக்கு முதலில் என்னுடைய வணக்கம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் மருத்துவமனையின் மருத்துவர் அரமையா அவர்களுக்கு, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயலாளராக இருக்கும் எங்கள் மருத்துவர் அரமையா அவர்களுக்கும், அன்பில் அன்னையாகவும், அறிவுரை சொல்லுவதில் தகப்பனாகவும், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாகவும், ஆறுதல் கூறுவதில் ஒரு சிறந்த நண்பனாகவும் இருக்கும் எங்கள் அரமையாவிற்கு முதலில் எனது அன்பான பணிவான வணக்கம். இந்த இணையவழி தொடரில் இணைந்துள்ள அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் வந்து கி. ராஜநாராயணன் ஐயா அவங்க கதையில வந்து தலைப்பை பார்த்துதான் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி வந்து கு. அழகிரிசாமி ஐயா அவங்க கதைகள்ல வந்து நான் அந்த கதையை படிச்சுதான் எடுத்திருந்தேன். இந்த கதைகள் போன தடவை நான் சொன்ன கதையில வந்துட்டு ரொம்ப ஒரு உருக்கமான, ஒரு உணர்ச்சியான, ஒரு வருத்தப்படத்தக்க ஒரு கதையா இருந்துச்சு. அதனால இந்த தடவை நான் கதை சொல்லும் போது ஒரு நல்ல நகைச்சுவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரியம்னா அப்படி ஒரு பிரியம் அந்த தலைப்பை பார்த்து நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். ஆனா அது வந்து ஒரு நகைச்சுவையான கதை அல்ல, அது வந்து ஒரு இனிமையான, ஒரு பிரியமான, பிரிந்த காதல் கதை. கதைக்குள்ள போலாம். ஒரு பெரிய ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து மங்கம்மா சாலை அப்படிங்கிற ஒரு சாலைக்கு பக்கத்துல இருக்குது.
அந்த சாலைக்கு பக்கத்துல வந்து 7 ஊர் இருக்கு. அந்த 7 ஊர்லயுமே பெரிய ஊர் தான் இந்த ஊர். அந்த பெரிய ஊர் வந்து இந்த 7 ஊர்களுக்குமே ஒரு பெரிய தாய் கிராமமா இருந்திருக்கு. அந்த சாலை எப்படி இருக்கும்னா கப்பிச்சாலை, அதாவது தார் போடாம சல்லிக்கல்லா இருக்கும், அப்படி ஒரு சாலையா இருக்குது. அதுல வந்து 4 சக்கர வாகனங்கள், அதாவது பேருந்து இதெல்லாம் வராத காலங்கள். அந்த பாதையில வந்து மாட்டு வண்டி, கூடாரம் வச்ச வண்டி, அந்த மாதிரி வில் வண்டி, இந்த மாதிரி வண்டிகள் மட்டும்தான் வந்துட்டு போகும். அந்த பாதையில வர்றவங்களுக்கு திரும்பி பார்த்தா அந்த பெரிய ஊர்ல பனைமரமா தான் தெரியும் எங்க பார்த்தாலுமே. அவ்வளவு பெரிய ஊர்ல வந்துட்டு ஒரு பெரிய பலசரக்கு கடை இருக்கு, மளிகை கடை. அந்த 7 ஊர்ல இருந்து வர்றவங்களுமேவும் அங்க வந்துதான் ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு போவாங்களாம். அப்ப அந்த 7 ஊர்ல இருந்து அங்கதான் வந்து வாங்குறாங்க அப்படின்னா வியாபாரம் வந்து நல்ல அமோகமா நடந்திருக்கு. அந்த கடைய நடத்திட்டு வர்றவர் பேர் வந்து சுப்பையன் செட்டி. அந்த கடை பேரே சுப்பையன் செட்டி கடையா. அத வந்து 3 தலைமுறையா நடத்திட்டு வர்றாங்க. இப்ப வச்சிருக்கிற ஒரு பேரும் சுப்பன் செட்டி தான். அதாவது தன்னோட பாட்டனார் பேரையே அவருக்கு வச்சிருக்காங்க. அந்த சுப்பன் செட்டியாரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு ஆசாரசீலர், பக்திமான். அதாவது ஒரு ஒழுக்கமா இருக்கணும், இப்படிதான் தனக்குள்ள ஒரு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு வாழ்றவர். கல்யாணமே பண்ணக்கூடாது, நான் வந்து காவி வேட்டி கட்டி இப்படியே வாழ்ந்து என்னோட வாழ்நாளை வந்து கழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஆனா அவருக்கு வந்து நடுத்தர வயதுதான் ஆகுது, 30 வயது இருக்கும்னு வச்சுக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த கல்லாவிலே உட்கார மாட்டாராம். ஏன்னா அவருக்கு வந்து பிள்ளைங்க, குடும்பம், குட்டின்னு எதுவும் இல்லாதனால அவர் பாட்டுக்குள்ள போவாரு, அவர் பாட்டுக்குள்ள வருவாரு. ஆனா வியாபாரம் வந்து நல்லா அமோகமா நடக்கும். அந்த செட்டியார் என்ன செய்வாரு அப்படின்னா, தன்னோட தம்பி மகனை வந்து கல்லாவுல உட்கார வச்சுட்டு அவர் வந்து போயிருவாராம். அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன்தான். ஆனா அவருக்கு எப்படின்னா, நம்ம வந்து காசிக்கு போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை. காசிக்கு போயிட்டு வந்த பிறகு காவி வேட்டி கட்டணும். காவி வேட்டி கட்டின பிறகு நம்மள வந்து எல்லாம் காசி செட்டியாருன்னு கூப்பிடுவாங்க. நம்ம வந்து காவி வேட்டி கட்டிட்டா அது அவ்வளவுதான், அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும், நம்ம சாமியாராவே ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷன். அந்த ஊர்ல எப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு வயசுக்கு மேல தன்னோட சமாதியை வந்து அவங்களே கட்டிக்கிடுவாங்களாம். இவருக்கு வந்து நடுத்தர வயசுதான் ஆகுது. ஆனா இவருக்கு வந்து ஒரு சாமியாரா போகணும்னு தான் விருப்பம். ஒரு காவி வேட்டி கட்டிட்டு எதுலயுமே ஒரு விருப்பம் இல்லாம ஒரு ஒழுக்கத்தோட தனக்குன்னு ஒரு கொள்கையோட வாழ்ற மனுஷனா. அதனால நம்மளும் சமாதி நம்மளும் கெட்டி வச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு தான் எந்த இதுலயும் ஈடுபாடு இல்லையே, நம்மளும் சமாதி நம்மளுக்காக கெட்டி வச்சுக்கிடுவோம். நம்ம எப்ப வேணா நம்மளுக்கு எதுனாலும் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட சமாதியை கெட்டி வச்சிருக்கிறாரு. அது எங்க இருக்குன்னா, தன்னோட 4 ஏக்கர் அளவுல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அந்த 4 வரப்பை சுத்திலும் வரிசையா பனைமரம் இருக்குது. அந்த பனைமரத்துல ஒரு மரம் மட்டும் நல்லா பெரிய மரமா இருக்குது. அத வந்து எல்லாருமே ஊர்க்காரங்க கோயில் மரம்னு சொல்லுவாங்களாம். அதாவது குலசாமியை நினைச்சுக்கிட்டு இந்த செட்டியாரோட தலைமுறைகள் வந்து அந்த மரத்தை வந்து ஊன்றி வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த செட்டியாரோட தலைமுறைகள் யாரு வந்தாலுமேவும் எப்ப அந்த அந்த தோட்டத்துக்கு வர்றாங்களோ அப்ப வந்து அந்த கோயில் மரத்தை மட்டும் தலை வணங்கி கும்பிட்டு அதோட வேர்ல இருக்கிற மண் எடுத்து தன்னோட நெத்தியில வச்சுட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த அந்த பனைமரத்தை வந்து ஒரு நல்ல பயபக்தியா வச்சிருக்காங்க. அப்போ அந்த அந்த மரத்துக்கு வந்து அடிக்கடி அவர் வந்து போவாராம். அந்த இடத்துலதான் தன்னோட சமாதியை கட்டியிருக்காரு. ஏன்னா பக்கத்திலே ஒரு வேப்ப மரமும் தன்னால வளர்ந்துருக்கு. அது பக்கத்திலே தன்னோட சமாதியை கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி சமாதி கட்டி வச்சுட்டா சாவு வந்து சீக்கிரம் வராது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். அவர் அந்த சமாதியை கட்டி வச்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த சமாதியில வந்துட்டு அந்த ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் வந்துட்டு தான் ஒதுங்குவாங்களாம். அப்படியாப்பட்ட இடமா அவ்வளவு பெருசா அவர் கட்டி வச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்து இவர் வந்து தினமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாராம், காலையிலயும் சாயந்தரமும். அந்த கல்லாவுல உட்காராம இவரோட வழக்கமே இதானா, காலையிலயும் சாயந்தரமும் இங்க போறதா அவரோட வழக்கமா. இவர் என்ன செய்வாராம், காலையில வந்து நீராகாரம்னா அந்த காலத்துல வந்து நீண்ட தண்ணின்னு சொல்லுவாங்க, நீச்ச தண்ணின்னு சொல்லிட்டு. அதாவது சோறு வடிச்ச தண்ணி, அந்த வடித்த தண்ணியில வந்துட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்தி 2-3 கல் உப்பை போட்டு வச்சோம்னா அது மறுநாள் குடிச்சோம்னா அதான் நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே எல்லா ஆண்களுமே அந்த காலத்துல வந்து அததான் வாயை குப்பிச்சுட்டு ஒரு செம்பு குடிச்சிட்டு வெளியில எங்கேயுமே எப்பயுமே போவாங்க. அதே மாதிரி இந்த செட்டியாரும் என்ன பண்றாருன்னா, அந்த நீராகாரத்தை குடிச்சிட்டு அவர் அப்படியே காலார நடந்து போறாரு தன்னோட அந்த பனைமர தோட்டத்துக்கு. போற வழியில வந்துட்டு அந்த கம்மாக்கரையில வந்து
ஆலங் விழுது போட்டு பெரிய மரமா இருக்குமா. அங்க வந்து ஆலங்குச்சிய வந்து அவர் உடைச்சு அவர் அதை மென்னுகிட்டே போவாராம். அந்த ஆலங்குச்சிய உடைக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு பனங்கருகு, நல்ல கூர்மையான பனங்கருகு வந்து தயார் செஞ்சு ஒரு இடத்துல வச்சிருப்பாராம். அந் அந்த ஆலங்குச்சிய வந்து அவர் வெட்டிட்டு மறுபடியும் அதே இடத்துல அதை பந்தோபஸ்து பண்ணி வச்சிருவாராம். அந்த ஆழம் விழுது வெட்டும் போது, அந்த குச்சியை வெட்டும் போது அந்த பனங்கருகு வந்து கொஞ்சம் கூர்மை இல்லாம கொஞ்சம் மழுங்கிருச்சு. அவர் என்ன செய்றாரு, சரி இவ்வளவு நாள் ஆச்சுல, நம்ம நல்ல கூர்மையான பனங்கருகு செய்வோம், அத போய் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப தன்னோட பனைமரத்துக்கு போகும்போது அந்த பனைமரத்துல வந்து பனை ஏறி வந்து மேல அந்த பதனி இறக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இவர் கேக்குறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து பனங்கருகு வேணும் அப்படின்னு. என்ன எல்லாம் பதனி தானே கேட்பாங்க, இவர் பனங்கருகு கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, எதுக்குன்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த செட்டியார் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ஆலாங்குச்சி வெட்டுவேன், அதுக்காக வச்சிருந்தேன், அது இப்ப மழுங்கி போச்சு, எனக்கு கொடுங்கன்னு சொல்லியும் அவர் சரி இதுக்குதானா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சீவி நல்லா கூர்மையா தயார் பண்ணி ஒரு 4 பனங்கருக வந்து அவர் கையில குடுக்குறாரு. அத வாங்கின உடனே இவரு இந்த பேச்சு பழக்கத்துல எப்பயும் எல்லாத்தையும் கேக்குற மாதிரி, முதலாளி பதனி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாரு. அப்ப அவர் வந்து சாப்பிடுவோமா வேண்டாமா, நம்ம காலையிலேயே நீராகாரம் குடிச்சிட்டோமேன்னு யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறதுக்குள்ள அவர் யோசிக்கிறத சம்மதம் நினைச்சுக்கிட்டு இந்த பனையேறி என்ன செய்யறாரு, அந்த அந்த பதனி குடிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த பனை ஓலையில வந்து அத வந்து 2ஆ மடக்கி அத வந்து ஒரு குழி மாதிரி பண்ணி அதை நல்லா தொடச்சு ஒரு சைடுல ஒரு பக்கத்துல வந்து தன்னோட கையை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்து முனையில வந்து அந்த கீத்தா இருக்கும்ல, அதுல வந்து ஓரமா தன்னோட நகத்தை வச்சு கீறி ஒரு சுத்து சுத்தி அதை சுருக்கா முடிச்ச மாதிரி போட்டு அதை நல்லா ஒரு குழி ஆக்கி தன்னோட கையில கொடுப்பாங்க தொடச்சு. அதுலதான் ஊத்தி கொடுப்பாங்க. அப்ப அதை ரெடி பண்ணி அவர் கையில கொடுத்துடுறாரு. அவரும் வாங்கிடுறாரு. வாங்கவும் அவர் வந்து அந்த பதனியை வந்து அந்த பனை மட்டையில அந்த உலையில வந்து ஊத்துறாரு. ஊத்துன உடனே அவரு குடிக்கணும்னு தன்னோட வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அவருக்கு வந்து அந்த பனை ஓலையோட அந்த நல்ல ஒரு வாசமும் அந்த பதநீரோட நல்ல மனமும் அவருக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே அவரை சுண்டி இழுத்துருது. அது ஒரு மாதிரி அதுல என்ன கீராய்யா போட்டிருக்காங்க அப்படின்னா சொக்கடித்ததுன்னு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவரை வந்து சுண்டி இழுக்குது. உடனே அதை குடிச்சாகணுன்ற மாதிரி அப்படி ஒரு வாசனை. அவர் என்ன பண்றாருன்னா அத குடிக்கிறாரு. குடிச்ச உடனே அவருக்கு வந்து இன்னும் அதை குடிக்கணும் அந்த மாதிரி அவரோட மனசுக்கு தோணுது. இனிமேல் நம்ம நீராகாரத்துக்கு பதிலா இனிமே பதனி தான் குடிக்கணும். இவ்வளவு ஒரு அருமையா பதனியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதையே குடிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணிட்டு அவர் கேக்குறாரு, இது எந்த மரத்துல இருந்து நீங்க இறக்குனீங்க இந்த பதனிய அப்படி சொல்லி கேக்குறாரு. அது பனையேறி சொல்றாரு, இந்த பதனி வந்து கோயில் மரத்தோடது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா, அவ்வளவு ஒரு ருசியா இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பனையேறி சொல்றாரு, பதனி வந்து மரத்துக்கு மரம் வந்து வித்தியாசப்படும், ஒவ்வொரு பதனி வந்து நல்லா இருக்கும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு சுண்ணாம்பு எப்படி தடவுறோமோ அதை பொறுத்துதான் அந்த அந்த பதனியோட சுவை வந்து மாறுபடுமா. அப்படி சுண்ணாம்பு அதிகமாயிட்டு அப்படின்னா அந்த பதனியோட சுவை வந்து நல்லா இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழ சாறு வந்து ஒரு 5-6 சொட்டு விட்டாங்கன்னா இன்னும் சுவை அதிகமா இருக்குமா. அப்ப அந்த பதனி குடிக்க வர்றவங்க ஒருவேளை பதனியோட சுவைக்காக எலுமிச்சம்பழமே கொண்டு வருவாங்களாம் கையிலேயும் வந்துட்டு. அத சொல்லி அவரு அத அங்கிருந்து போயிடுறாரு. போன பிறகு அவரு முடிவெடுத்துறாரு, இனிமே நம்ம நீராகாரத்துக்கு பதிலா இததான் நம்ம குடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்துறாரு. முடிவெடுத்துட்டு மறுநாள் அதே மாதிரி குடிக்கிறதுக்கு வர்றாரு. அவர் குடிக்கிறதுக்கு வரும்போது அவரு பனையேறி வந்து எப்படின்னா மேல உட்கார்ந்துருக்காரு. பனைமரத்து மேல உட்கார்ந்துருக்காரு எடுக்கிறதுக்காக. அப்ப அவரோட முகம் வந்து ரொம்ப கோபமா இருக்குது. கோபமா இருக்கும்போது செட்டியார் கேக்குறாரு, என்னையா இவ்வளவு கோபமா சினப்பா மூஞ்சிய வச்சிருக்கீங்க என்னன்னு. அப்ப அந்த பனையேறி வந்து செட்டியார்ட்ட சொல்றாரு, நீங்க அடுத்த தடவை டவுனுக்கு போனீங்கன்னா பச்சைநாவி வாங்கிட்டு வாங்க. அத தடவி வச்சு சுண்ணாம்புக்கு பதிலா பச்சைநாவிய தடவி வச்சிட்டோம்னா இத குடிச்சிட்டு இந்த திருட்டு பயவளைய செத்து போயிரும்னு சொல்றாரு. அப்ப இவர் வந்து நல்ல ஆச்சாரமானவர் இல்லையா செட்டியாரு. அவர் நினைக்கிறாரு, என்ன இந்த பறவை பச்சி இதுகெல்லாம் குடிச்சது போகதான் மிச்சம். ஈஸ்வரா, இவர் என்ன இப்படி பறவை பச்சியை போய் ஒரு சாகடிக்கும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த
இவர் செட்டியார் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நினைச்சிட்டு சரி இன்னைக்கு பதினி கிடைக்காது, பதினி இல்லைன்ட்டு அவர் மேல உட்காந்துருக்காரு நினைச்சிட்டு அதை நினைச்சுக்கிட்டே நடந்து வராரு. நடந்து வரும்போது சாலைக்கு ஓரமா ஒரு பெண்ணு உட்கார்ந்துருக்காங்க. இவர் என்னைக்குமே பெண்களையே ஏறெடுத்து பார்க்காத ஒரு மனுஷன். கல்யாணமே வேண்டாம், பெண்களையே பார்க்க கூடாதுன்னு தனக்கான ஒரு கொள்கையை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷன் அந்த பெண்ணை பார்த்தோன்னே மறுபடியும் அவருக்கு பார்க்கணும் போல இருக்கு. அவர் யோசிக்கிறாரு, ஐயோ ஈஸ்வரா இது என்ன அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து அந்த இடத்த விட்டு போகவே முடியல. அந்த பெண்ணை பாக்குறாரு, பார்த்துட்டு பக்கத்துல போறாரு. அவர் பக்கத்துல போனோடனே அந்த பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மகிட்ட பதனி குடிக்கத்தான் வர்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயணி சாப்பிடுறீங்களாயா அப்படின்னு சொல்லி கேக்குது. கேட்டவுடனே இவர் வந்து ஒண்ணுமே பதில் சொல்லாம அந்த பெண்ணை பார்த்த மாதிரியே நிக்காரு. அதுக்குள்ள அந்த பெண்ணு என்ன செய்யறாங்கன்னா அந்த அதே மாதிரியே அந்த பண ஓலை தயார் செஞ்சு அவர் கையில குடுக்குறாரு. கொடுத்தோடனே இவர் வேணும் வேண்டாம்னு சொல்லவே இல்லை, ஆனா கையில வாங்கிக்கிட்டாரு. அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா ஒரு போனி எடுத்து அந்த பதநீருக்குள்ள விட்டு அந்த மண்பானை அந்த பானைக்குள்ள விட்டு என்ன செய்யுதுன்னா அந்த பதனியை வந்து அந்த பனைமட்டையில ஊத்துது. ஊத்துன உடனே இவர் என்ன செய்யறாருன்னா அந்த விரலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்த மனுஷன் விரலுக்குள்ள இருந்தா பதனி வருதா தன்னையும் மறந்து அப்படி ஒரு யோசனை யோசிக்கிறாரு. ஆனா அவர் வாயில வந்து ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு எப்படின்னா இங்க இருந்து ஓடிடணும் போல இருக்கு, ஆனா ஓட முடியல. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கீரா ஐயா சொல்லியிருக்காங்க. விஸ்வாமித்திரரோட அந்த தவத்தை வந்து மேனகை கலைச்சிட்டாங்களாம். அவங்கள பார்த்த உடனே மேனகைய பார்த்த உடனேவும் விஸ்வாமித்திரர் வந்து ஓடணும்னு நினைச்சிருக்காரு, அவராலையும் ஓட முடியல. அதே மாதிரி இந்த செட்டியாரும் அந்த பெண்ணை பார்த்த உடனே ஓடிடணும் ஈஸ்வரான்னு நினைக்கிறாரு, ஆனா அவரால் முடியல. அந்த பெண்ணை பார்த்த மாதிரியே இருக்காரு செட்டியார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா மறுபடியும் அந்த பொண்ணு முதல்ல ஊத்துது, ரெண்டாவது ஊத்துது, அதை பாக்குறாரு. அந்த பெண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இதை குடிக்கும் போது எப்பயுமே நீராகாரமோ என்ன ஒண்ணு நம்ம வந்து பதனியோ என்ன ஒரு ஒரு குடிக்கிறோம் அப்படின்னா அந்த நீராகாரம் எதுவும் குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து உட்காந்து குடிக்கும் போது அதை வந்து ஒரு 2 சொட்டு எடுத்து அப்படி பூமி தாக்கி விட்டுட்டு அடுத்துதான் குடிப்பாங்களாம். அதையும் செய்யறவர் தான் அந்த செட்டியார். ஆனா அவர் வந்து அவளை பார்த்த மயக்கத்துல என்ன பண்ணிடுறாருன்னா அதையே செய்ய மறந்தவும் அதை அப்படி குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குடிக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு வந்து நின்னு குடிக்க முடியல. அவருக்கு வந்து எப்படின்னா உட்கார்ந்து குடிக்கணும் போல அவர் மனசுல தோணுது. ஒவ்வொருத்தவங்களோட செயல் எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு எதிர்ப்ப உள்ளவங்க வந்து அவங்க நினைக்கிறத பார்த்த உடனே அந்த ஏத்தாப்புல நிக்கிறவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி அவர் வந்து உட்கார்ந்து குடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையா குடியுங்கோன்னு சொல்லுது. அதோட அந்த தமிழ் அந்த தெற்கத்தி தமிழ் வந்து அவருக்கு இன்னும் அவர் பேசுறது அந்த பொண்ணு பேசுறத ரசிக்கிறாரு, அந்த பொண்ணு பார்வையை ரசிக்கிறாரு, அந்த பொண்ணு ஊத்தி கொடுக்கறது அவர் கை எல்லாத்தையும் ரசிக்கிறாரு. ரசிச்ச மனுஷன் ஆனா வாயில வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, ஈஸ்வரா என்ன இது சோதனை, என்னோட மனசை அடக்க முடியலையே எல்லாத்தையும். அதுவும் ஒரு பக்கம் வாயில சொல்றாரு, ஆனா அவர் மனசு வந்து அதை நினைக்கவே இல்லை. கட்டுக்கடங்காம அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்குது. இவர் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாம அப்படியே அமைதியா போயிடுறாரு. போகவும் அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட காசு குடுக்கறதுக்கு எடுக்கிறாரு. ஐயோ காசு கொடுக்க மறந்துட்டுமே, காசு கொடுக்க எடுக்கிறாரு. எடுக்கும்போது 1 ரூபாய் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கைய பட்டும் படாம தொட்டும் தொடாம அப்படி குடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த பெண்ணு சொல்லுது சில்லறை இல்ல அப்படி சொல்லுது. அதுக்கு அவர் அந்த செட்டியார் சொல்றாரு, சில்லறை இல்லைன்னா பரவாயில்ல, நான் வந்து அடுத்து குடிக்க வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லுது. அதாவது 1 ரூபானா அந்த காலத்துல வந்து 16 அணா. 16 அணானா இவர் இப்ப பதனி குடிச்சதுக்கு 1 அணா தான். அப்ப இன்னும் 15 தடவை குடிக்கலாம். அதனால அந்த ரூபாய் வந்து உங்ககிட்ட இருக்கட்டும், நான் வந்து அடுத்து பதனி குடிக்க நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லவும் அந்த பொண்ணும் சரி வருவார்லன்னு சொல்லிட்டு விட்டுருது. இவரும் செட்டியாரும் போயிடுறாரு. ஆனா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பனையேறி மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பனையேறி வந்து அங்க மேல உட்காந்து பாக்குறதுக்கு வசதியா இல்ல, அந்த மரத்துல ஏறி உட்காந்தாலேவும் சுத்தில உள்ளத பாக்குறதுக்கு வசதியா, அவங்க உட்காந்து அந்த இடத்துல வந்து அந்த பனங்கருக வெட்டுறதுக்கு வசதியா, அவங்க குப்புற படுத்துக்கிட்டேவும் அந்த பதனி எடுக்கிறதுக்கு வசதியா அந்த இடம் வந்து இருக்குமா. அந்த மரத்து மேலே அந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்களாம். அதனால அந்த மரத்துல உட்கார்ந்தாலே வந்துட்டு சுத்தில நடக்கிறதெல்லாம் தெரியுமா. அதையெல்லாம் அந்த பனை ஏறி பார்த்துக்கிட்டே இருக்கவும் இவருக்கு எப்படின்னா மறுநாளும் இந்த பெண்ணை பார்க்கணும், பதனி போய் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா காலையில வேகமா வந்துடுறாரு.
நாள் வந்ததை விட கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுறாரு. அன்னைக்கே பார்த்து பனையேறி என்ன செய்யறாருன்னா கீழதான் இருக்காரு. அந்த பொண்ணும் பக்கத்துலதான் இருக்குது. ஆனா இவரு யோசிக்காரு, நம்ம அந்த பனையேறிட்ட குடிப்போமா இல்லைன்னா அந்த பொண்ணுகிட்ட குடிப்போமான்னு யோசிக்கிறாரு. அதை யோசிக்கிறதுக்குள்ள பனையேறி என்ன செய்யறாருன்னா பனை ஓலையில அந்த ஒரு கோணி மோந்து ஊத்திடுறாரு. இவரு சரி இவன்ட்டே நம்ம குடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்காரு, வாங்கிட்டாரு. வாங்கவும் என்ன செய்யறாரு, காசு எடுத்து குடுக்கறதுக்கு அந்த பைய எடுக்காரு. அப்ப வந்து அந்த பனையேறி சொல்றாரு, நேத்துதான் என் மகக்கிட்ட நீங்க காசு குடுத்துட்டீங்கல்ல, அதுல இன்னும் துட்டு மிச்சம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் செட்டியாருக்கு புரியுது, இந்த பனையேறியோட மகதான் இந்த பெண்ணு, இந்த பதினி விக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இவருக்கு அதுல இருந்து என்ன செய்யறாருன்னா தினமும் வாராரு. அவரு விருப்பப்படி அந்த அவரோட இதுக்கு ஏத்தபடி யார் அந்நேரம் இருக்காங்களோ அவங்ககிட்ட குடிச்சுக்கிறாரு. ஆனா இது வந்து இந்த பனையேறிக்கு வந்து எப்படின்னா இவரு பண்றது வந்து சரியா ஆஹ் படல. ஆனா அந்த பனையேறி பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த இந்த பெண்ணும் அவர் வர்றத பார்க்கதான் செய்யுது. பாத்துக்கிட்டே இருக்கவும் இந்த பனையேறி என்ன செய்யறாருன்னா அவரோட சமாதி இருக்கு இல்லையா, அந்த சமாதியில போய் படுத்துக்கிட்டு பாக்குறாரு. அந்த பதினி குடிப்பாராம். அந்த மளிகை கடைக்கு பலசரக்கு கடைக்கு போகவே மாட்டாராம். போகாம அங்க சமாதியில போய் படுத்துக்கிட்டு இவங்கள பாத்துக்கிட்டே இருப்பாராம். அந்த பனையேறியும் பாப்பாராம், அவர் மகளையும் பாப்பாராம். இந்த பனையேறி என்ன செய்வாருன்னா அதை விட விவரமா பனைமரத்துல இருந்தேவும் செட்டியாரையும் பாப்பாராம், தன்னோட மகளையும் பாப்பாராம். அப்ப இவருக்கு எப்படின்னா நம்ம நம்ம மனசை எதாலையும் அடக்க முடியலையே, என்னதான் செய்யன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. பாத்துக்கிட்டே இருக்க மனுஷனுக்கு வந்து அந்த பனையேறி என்ன செய்யறான், மகன் என்ன செய்யறான் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த பதனி மிச்சமாயிருச்சுன்னா அதை கருப்பட்டி காய்ச்சுவாங்களாம். அந்த கருப்பட்டி காய்ச்சறதையும் பாக்காரு. காலையிலயும் சாயந்தரமும் பதனி குடிக்காரு, அவங்க கருப்பட்டி காய்ச்சறத பாக்காரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டே அவரோட பொழுது போயிருது. அவர் என்ன நினைக்காருன்னா அந்த கருப்பட்டி காய்ச்சும் போது அது பொங்கி எழுகுது அந்த பதனி. அப்ப வந்து ஆமணக்கு விதைய போட்டு அவங்க சரி செய்யறாங்க, அதை பாக்குறாரு. பார்த்த மனுஷன் நம்மளோட மனசு பொங்கி எழுகுதே, அதை அடக்க எந்த ஆமணக்கு விதைய போட அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த மனுஷன் பாத்துக்கிட்டே இருக்காரு. பாத்துக்கிட்டே இருக்கும்போது இத பனையேறியும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரு தினமும் வந்து இந்த சமாதியில படுத்துக்கிட்டு தன்னோட மகளை பாக்குறதையும் பாக்குறாரு. அவர் வந்து என்னென்ன செய்யறாருங்கிறத பனையேறியும் பாக்குறாரு. பார்க்கவும் இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி நம்மளுக்கு வந்து இந்த பொண்ணையும் பார்க்காம இருக்க முடியல, இங்க நம்ம வராம இருக்க முடியல, நம்ம வந்து இந்த பனையேறிட்ட போய் பேசுனா என்னன்னு யோசிக்காரு. முதல்ல என்ன நினைக்கிறாருன்னா இப்படியே பார்த்துக்கிட்டு காலத்தை கடத்தி இப்படியே நம்ம உயிரை விட்டுருவோம்னு நினைக்கிறாரு. நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு திடீர்னு மனசுல ஒண்ணு தோணுது. அவர் என்ன செய்யறாருன்னா சரி இந்த பனையேறிட்ட கேட்போமே அப்படின்னு, எப்பா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரை கூப்பிடவே அந்த பனையேறி வந்து வாராரு. வந்த உடனேவும் அந்த பனையேறிட்ட அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உன்னோட மகளை எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம், நீ வந்து கல்யாணம் பண்ணி தர்றியான்னு கேக்குறாரு. அத கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிருச்சு பனையேறிக்கு. பனையேறி உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாளி நீங்க சொல்ற வார்த்தை என் தலைக்கு மேல இருக்கு. ஏன்னா நாங்க வந்து உழைச்சுதான் சாப்பிடணும், நீங்க வந்து உக்காந்த இடத்துலயே உழைச்சு சாப்பிடுவீங்க, நாங்க வந்து உழைச்சுதான் சாப்பிடணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். நாங்க வந்து உழைச்சு சாப்பிடுறவங்க, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறவங்கன்னு சொல்றாரு. நாங்க வேற நீங்க வேற அப்படி சொல்றாரு. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ உட்கார்ந்து சாப்பிடணும் தானே நினைக்க, என்னோட பலசர கடையிலே உனக்கு நான் வேலை தானே, நீ உட்கார்ந்தே சாப்பிடு அப்படி சொல்றாரு. அப்ப அவரு வந்து என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம போய் இவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா இவர் தருவாரா, நம்ம மகளை வந்து இவ்வளவு ஒரு உரிமையா இவர் கேட்கிறாருன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நினைச்சிட்டு இங்க பாருங்க முதலாளி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க அப்படியாப்பட்டவங்க, நீங்க வந்து உங்க உங்க குடும்பத்தோட வந்து நீங்க பொண்ணு கேட்க வர வேண்டியதானே, நீங்களா வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நினைச்சிட்டு இவர் பண்றது ஏதோ தப்பா தெரியுதே அப்படின்னு அவரை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. நினைச்சுட்டே இருக்கும்போது இவர்கிட்ட சொல்றாரு, இங்க பாரு நாளைக்கு நீ வந்து ஒரு நல்ல பதிலா நீ சொல்லு, நீ வந்து காட்டுக்குள்ளே கூட உனக்கு வீடு கட்டி தரேன், வெளியில கூட போக வேண்டாம், நீ ஏதாவது நினைச்சேனா, உனக்கு சொத்து பத்து வேணும்னாலும் நான் எல்லாத்தையும் வந்துட்டு உன் மக பேருக்கே எழுதி வைக்கிறேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவர் என்ன நினைக்காரு, காட்டுக்குள்ளேயே வீடு கட்டி இங்கேயே இருக்கவா, அப்ப இவர் என்ன என் மகளை அப்படியே வப்பாட்டியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரான்னு அவர் வந்து அந்த இதுல நினைக்கிறாரு. அப்ப வெளியில உள்ளவங்க அப்படித்தானே நினைப்பாங்க அப்படின்னு இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவருக்கு வந்து எப்படின்னா நம்ம மனசுல நினைச்சதை சொல்லிட்டோமே, நாளைக்கு வந்து நல்ல முடிவா சொல்லுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்காரு. ஆனா வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, செட்டியார் வீட்டுக்காரங்க என்னடா இவர் முந்தி மாதிரி வரமாட்டேங்கிறாரே, இவரோட நடத்தையில வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குதே
சரி இவருக்கு என்ன பிள்ளையா குட்டியா குடும்பமா, இவருக்கு யாரும் இல்லையில, அதனால அவர் இப்படியாவது வரட்டும்னு விட்டுட்டாங்க. இவர் என்னடான்னா அந்த சமாதியில இருந்துகிட்டு இவர்ட்ட இவங்க மகளை பாத்துக்கிட்டு இந்த பணியாரிட்ட பேசிக்கிட்டு இவருக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுவாங்கன்னு இவர் காத்திருக்காரு. காத்திருக்கவும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மறுநாள் இந்த பனையேறி தன்னோட மக கிட்ட போய் சொல்றாரு, எம்மா நம்மளுக்கு வந்து இந்த இந்த தொழில் வந்து பனையேறி முடிக்கிற தொழில் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி தான், ஓரளவு பனையேத்து பருவம் நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி தான். அதனால நம்ம வந்து நம்ம ஊருக்கே போயிருவோம் அப்படி சொல்லி மகட்ட சொல்றாரு. அந்த மக என்ன சொல்றாங்க, பனையேறியோட மக என்ன சொல்லுதுன்னா, இப்ப அதுக்கு என்னப்பா அவசரம், இங்க நல்லா நம்ம சௌகரியமா தானே இருக்கிறோம், இப்ப அதுக்கு என்ன அவசரம் அப்படி சொல்லி பனையேறியோட மக சொல்லுது. மக சொன்ன உடனேவும் இவருக்கு சட்டுன்னு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு கோபம் வந்துருது. ஏன்னா தன்னோட மகளை வந்து செல்லமா வளர்க்குறாரு, தன்னோட தொழிலை விட மக மேல வந்து ரொம்ப அக்கறை காட்டுறாரு, தன்னோட மகள்கிட்ட வந்து இப்படி பேசுனதே கிடையாது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட மகளுக்கு வர விருப்பம் இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, நம்மோட இவளுக்கு ஊருக்கு வர சம்மதம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சுக்கிட்டு, தாயி உனக்கு ஒண்ணும் தெரியாது, இங்க உன்னைய திங்கிறதுக்கு ஒரு கடுவா சுத்திக்கிட்டு இருக்கு, நீ பேசாம வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவ புரிஞ்சுக்கிட்டா. சரி நம்ம வந்து இந்த செட்டியார் வந்து தினமும் வர்றாரு, அவரை நம்மள பாக்குறாரு பாக்குறாரு, நம்மள பதினி வாங்கி குடிக்கிறாரு, நம்மளும் அவரை பாக்குறோம், அதனாலதான் நம்ம ஐயா அப்படி சொல்றாருன்னு அது நினைக்குது. அப்ப இந்த பனையேறி வந்து கஷ்டப்பட்டாலும் தன்னோட மகளை வந்து ஒரு வார்த்தை கடுமையா சொன்னதில்ல. தாய்ங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லவே மாட்டாராம். தன்னோட தாய் தன்னோட மகள் வந்து கேட்டது எல்லாத்தையுமே வாங்கி தந்துருவாராம். அப்ப அத மகளையும் அவரு பனையேறி புரிஞ்சுக்கிட்டாரு. பனையேறி என்ன நினைக்கிறாரு, எதனால கூப்பிடுறாருங்கிறத மகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக புரிஞ்சுக்கிட்டதுனால மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நினைச்சது நடக்கல, கேட்டது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுதுன்னா, நான் செல்லமா வளர்க்கப்பட்டேன், ஆனா எங்க ஐயாவால இந்த பொருளை வாங்கி தர முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி அழுகுது. அந்த அழுகை வந்து இது நாள் வரைக்கும் பனையேறியும் பார்த்தது இல்ல, பனையேறியோட மகளும் அழுதது கிடையாது. அப்ப ரொம்ப மிக நீண்ட நாள் கழிச்சு அந்த அழுகைய பார்த்தோன்னே அவருக்கு வந்து நெஞ்சையே கீறிருச்சு அந்த அழுகை. அது எல்லாருக்குமே இந்த பருவத்துல ஏற்படுறதுதான். அவருக்கு அந்த பெண்ணோட அந்த அழுகைக்கு வந்து ஒரு சில வரிகளை வந்து நான் சொல்றேன். அது வந்து கவிஞர் முத்துலிங்கத்தோட வரிகளை வந்து நான் சொல்றேன். கீரா ஐயா அவர்கள் வந்து அந்த அழுகையோட முடிச்சுட்டாரு. அவருக்கு அந்த அழுகை வந்து ரொம்ப ஏக்கமா ரொம்ப அழுகை வருது. அந்த அழுகை வந்து அந்த பனையேறியோட நெஞ்சையே கீறிருச்சு, ரொம்ப அழுகுறாங்கன்னு அதோட கதையை முடிச்சுட்டாங்க. அந்த அழுகை வந்து எது வரைக்கும் இருக்கும், எனக்கான ஒரு கற்பனை. கவிஞர் முத்துலிங்கம் அவர்களோட வரிகள் அத நான் வாசிக்கிறேன். எனக்கோ ஆசை இருக்குது, ஆனா நிலைமை தடுக்குது, ஒன்ன மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா, ராசாவே இன்னொரு ஜென்மம் இருந்தா போது பொறப்போம், உன்னோடு ஒன்னா கலந்து அன்போட இருப்போம், அது கூடாம போச்சுதுன்னா ஏன் ராசாவே, நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன், என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அப்போது நான் சிரிப்பேன். அப்ப அந்த அழுகை வந்து இன்னொரு ஜென்மத்தை கடந்தும் இருக்கும்னு அந்த அழுகைக்கு ஒரு சில வரிகளை வந்து நான் பாடியிருக்கேன். இந்த கதை எப்படின்னா, அந்த நினைவுகளாலே அவங்களோட பிரியமானது வளருது. அவர் எப்படி அந்த செட்டியார் எப்படின்னா, நாளைக்கு நல்லா பதிலா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இந்த இந்த பொண்ணுக்கு தான் தெரியும், இனிமே நம்ம சேரவே மாட்டோம், ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டே நினைவாலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இந்த இந்த பிரியம்னா அப்படி ஒரு பிரியம். 2 பேரும் பேசிக்கல, பழகல, ஆனா அந்த பாக்குற பார்வை, கண்ணாலே அவங்க பாக்குற பார்வை, அந்த பார்வையிலயும் அந்த நினைவுகளாலையுமே அவங்க இத்தனை நாள் வாழ்ந்திருக்காங்க, இனிமேலும் அந்த நினைவுகளாலே அவங்க வாழ்வாங்க. அவங்க 2 பேருக்குள்ள பிரியம்னா அப்படி ஒரு பிரியம். கீரா ஐயா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயும் உணர்ச்சி பொங்க ஒரு பிரியமுடன் பிரிந்த காதலை அழகாக நல்லா எழுதியிருக்காங்க. இத படிக்கும் போது எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஒரு படம் பார்த்த ஒரு உணர்ச்சி இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வா, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி சட 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 சடன்னு
எதார்த்தமா ஒரு எப்படி சொல்றது? ஆஹ் க- எந்த இடத்துலயுமே அம், எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஸ்ட்ரக் ஆகல. அப்படியே கட 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 கடன்னு அருவி மாதிரி ஒரு கதைய என்ன சொல்றது? அநேகமா ஒரு 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 10 முறையாவது இந்த கதைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா கதைய அவ்வளவு உள்வாங்கியிருக்கீங்க. கட 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 கடன்னு. நான் அதான் கேட்டுட்டே இருந்தேன். என்னது இவ்வளவு அதுவும் வட்டார வழத்தான இயல்பான அடுத்து இந்த கதை சொல்ல ரொம்ப சிறப்பு என்னன்னா, நீங்க நேருக்கு நேரா ஒருத்தர்ட்ட பேசுற மாரியே இருந்தது. இந்த கதை வந்து அதனுடைய போக்கு அப்படித்தான் இருந்தது. அவ்ளோ அழகா இருந்தது. அத காட்டுல நீங்க பாடுன பிறகு மிரண்டேன். என்னது இவ்வளவு விஷயங்கள் அந்த ஒரு அதான் தன்னுடைய கதை சொல்லுகிற அந்த கதையை நிலைநிறுத்துவதற்கு இந்த ஒப்பீட்டு வாயில்கள் என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஒப்பீட்டு வாயில்கள் வாயிலாகவும் இந்த கதையை சரியாக நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். ஒ என்ன சொல்றது? பெரும்பாலும் உலகமே பல்வேறு நினைவுகளை சுமந்து வாழ்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இயற்கை. அத ஒண்ணும் மாற்றவே முடியாது. அ அது அத அது அது கீரா ஐயா நல்லா உணர்ந்து அ சொன்ன விஷயங்களை நீங்களும் சரியாக கடத்தியிருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சமேர்ந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் சொல்லி நன்றி. வழக்கம் போல் நன்றிண்ணே, நன்றி, நன்றி. வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற எங்கள் கவிஞர், மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். தனுஷ்கோடி என்கிற நம் காலத்து எழுத்து கலைஞனின் பெயரை தாங்கிய அந்த மருத்துவமனை மருத்துவ சேவையோடு அங்கே வேலை செய்கின்ற பணி செய்கின்ற அத்தனை தோழர் தோழியர்களும் இலக்கிய மனத்தாலும் அவர்கள் புகழ் பெறுகின்றார்கள். ஒரு மருத்துவமனையே ஒரு இலக்கிய கூடமாக மாற்றி இருக்கிறார் நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதன் ஒரு முத்துதான் இந்த விஜயலட்சுமி சகோதரி, அன்பு மகள்னு கூட சொல்லலாம். விஜயலட்சுமிங்கிற அன்பு மகள் செவிலியராக இருந்தும் இனிய தமிழை அருமையான கதையா, பிரியம்னா பிரியம், அன்புன்னா அவ்வளவு பெரிய அன்பு, அந்த அன்பின் ஊற்றை மிக அழகாக கீராவினுடைய அந்த அற்புத கதையை தன்னுடைய இனிமையான குரல் கொஞ்சம் கம்மி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி ஒண்ணும் தெரியல. அது கூட ஒரு இனிமையா தான் இருக்குது. அந்த கம்மிய குரல் கூட ஒரு இனிமையா தான் இருக்குது. மிக அற்புதமாக கதையை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயணமில்லைனார் வள்ளுவர். அதனால காதலுக்கு ஒண்ணும் பெரிய உரையாடல் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. கண்களாலே கவிதைகளை பரிமாறிக்கொள்ள முடியும். அப்படிதான் அந்த செட்டியாரு இயல்பிலேயே அவர் ஒரு நல்ல ஒழுக்க சீலர். அந்த ஒழுக்க சீலர் காவியுடையோடு காசிக்கு போயிட்டு வந்து தனக்கு ஒரு சாமியாரா போகணும், தனக்கென்று ஒரு சமாதியை கூட வச்சிருக்கிறாரு. ஆனால் இயற்கை அந்த வேலையை காட்டுது. இயற்கை என்ன செய்கிறது? அந்த எப்ப அவரு அந்த இதுல துறவு நிலையிலிருந்து எப்ப அவர் விடுபடுறாருன்னா, சுவையை எப்ப அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது அவர் நடைமுறை வாழ்க்கை வந்து விடுகிறார். அந்த துறவி நீராகாரத்தை குடிக்கின்ற ஒரு மனிதன் சுவை மிகுந்த பதநீரை குடிக்கிற பொழுது அந்த சுவைக்கு அவர் ஆட்பட்டு விடுகிறார். அந்த பதநீரை விற்கக்கூடிய அந்த பெண் அவளுடைய விரல்கள் நம்ம அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இதுல வாணியம்பாடியில பேராசிரியர் இருந்தார். அப்போ முஸ்லிம் பெண்கள் போவதற்காக குதிரை வண்டியில ஒரு திரை போட்டுருவாங்களாம். திரை போட்டு மூடிட்டு பெண்கள் அந்த திரைக்குள்ள தான் போவாங்களாம். அப்பொழுது இவர் அந்த வழியே போகிற பொழுது அந்த திரைக்கு வெளியே 2, 3 விரல்கள் மட்டும் தெரியுது. அந்த பெண்ணினுடைய விரலை மட்டும் பார்க்கிறார். அந்த விரலை பார்த்துட்டு அற்புதமான கவிதை எழுதினாராம். இந்த விரலை வைத்துக் கொண்டே அவளுடைய முகம் எப்படி இருக்கும், அவளுடைய உடம்பு எப்படி இருக்கும், இப்படிலாம் கற்பனை பண்றாரு. அந்த மாதிரி பதநீர் கொடுக்கின்ற இந்த விரலை அவர் ரசிக்கிறார். யாரும் இந்த செட்டியார் ரசிக்கிறார். அவளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவளை பார்ப்பதற்காகவே அந்த சமாதியின் மீது படுத்துக்கொண்டே எல்லாவற்றையும் நோட்டம் விடுகிறார். அந்த தொழிலாளி, பனையேறி தொழிலாளி, இவர் வெளிப்படையாக ரொம்ப ஒழுக்க செயலர் இருந்ததுனால
எல்லாவற்றையும் நாம் நேரடியாகவே கேட்டு விடலாம், ஒளிவு முறைகள்லாம் வேண்டாம் என்று அவரிடத்துல நேரடியாக பேசுகிறார். எவ்வளவு பெரிய நேர்மை, எவ்வளவு பெரிய நாணயம் பாருங்க. கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, சாமி நீங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுறவங்க, நாங்க உழைச்சு சாப்பிடுறவங்க, இது போய் ஒத்து வருமா? 2வது சமூக நிலையில அவரு ஒரு சாதி, இவரு ஒரு சாதி. சாதியால் கட்டப்பட்டதுதானே இந்த சமூகம். அவரு அத பத்தி நினைக்கல. உண்மையான காதல், சமூக அந்தஸ்தை, சாதி வேறுபாடுகளை, பொருளாதார வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிரும். அதுதான் செட்டியாருடைய காதல்ல வந்து வாய்க்குது. இன்னும் எல்லா இலக்கியங்களிலும், உலக இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாவற்றிலுமே இந்த காதல் முன்னாடி இந்த அந்தஸ்துகள், இந்த வேறுபாடுகள், அரசன் நான் வந்து பெரிய இவன் உயர்ந்த ஜாதி என்பதெல்லாம் நிக்கிறதில்ல. அவ்வளவு வலிமை வாய்ந்தது உண்மையான காதல். இந்த இவரு கண்ணதாசன் சொல்லுவாரே, "பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் ஒப்பான்னு." அந்த மாதிரி. அது உண்மை அவங்க. அவங்க மனசுல மறைக்கிறது இல்ல. ரொம்ப அற்புதமான ஒரு விழிகளாலேயே, பார்வையாலேயே பரிமாறிக் கொள்வதன் மூலமாக வளர்கின்ற அருமையான கதை. இந்த கதையினுடைய முடிவு தான் ரொம்ப அருமை. ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுக்கு அந்த முத்துலிங்கத்தினுடைய பாட்ட சொன்னாங்க பாருங்க. அது கூடுதல் சுவை. அப்ப எவ்வளவு ரசனை இருந்தா, இந்த கதைக்கு ஏற்ற ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்து, பொருத்தமா கதை முடியும்போது சொல்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த கதை உள்ளத்தை, அந்த ரசனை உள்ளத்தை, இலக்கியத்தை இலக்கியமாக எப்படி ரசிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். முடிவு ரொம்ப அற்புதமா முடிக்கிறாரு. அவ அழறா. அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். செட்டியார் ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். இந்த பெண்ணு அழறா. ஏன் அழறா? ஐயோ! இவரை பார்க்க முடியாம போயிடுமேன்னு அழறா. அப்ப முடிவை வாசகர்களுக்கு விட்டுறாரு. வாசகர் அவர்களாகவே அந்த கதையை வளர்த்து, அவர்கள் ஒன்றாக சேர்ந்து திருமணம் பண்ணி வாழுகின்ற மாரி பண்ணலாம். அதாவது அவர்கள் குடும்பத்தில அந்த செட்டியாருடைய குடும்பத்திலே நம்மளோட ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பனையேறி போய் நம்ம அந்தஸ்து குறைவான இடத்துல போய் கொண்டுகிடலாம்னு தடுத்திருக்கலாம். அதனால அந்த காதல் முறிவா இருக்கலாம். இப்படி வாசகர்கள் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி, அவர்களுடைய ரசனைக்கு தகுந்த மாரி, விருப்பங்களுக்கு தகுந்த மாரி கதையை வளர்த்துக் கொண்டு போவதற்கு இடம் கொடுத்து முடிக்கிறார் ஹீரா. ரொம்ப அற்புதமான கதை. நம்முடைய அன்பு மகள் விஜயலட்சுமி எங்களுடைய தனுஷ்கோடியினுடைய பெயரை தாங்கிய அந்த மருத்துவமனையில என்னங்க மருந்து வாசனை மட்டுமா வருது, இலக்கிய வாசனையும் வருது. ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சா குப்புன்னு மருந்து வாடை அடிக்கும். ஒரு விதம் ஒரு ஒரு விதம் வாடை அடிக்கும். அது நமக்கு ஒவ்வாது. அந்த மருந்து வாடை எப்படா அந்த மருந்து வாடை வெளியே போகணும். ஆனா இந்த மருத்துவமனைக்குள்ள உள்ள நுழைஞ்சா இலக்கிய மனம் வீசுதையா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி கவிஞர் அவர்களே. வழக்கம் போல் பின்னூட்டத்தால் ஒவ்வொரு நாளும் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன பொன் விஜயலட்சுமி அழகிரிசாமி கதையையும் சொல்லியிருக்கிறார். இப்போ ஹீராவினுடைய கதையையும் சொல்லியிருக்கிறார். எப்போதுமே நேர்த்தியாக சொல்லுவார். அதாவது மடை திறந்த வெள்ளம் போல அப்படியே சடசடன்னு இந்த சரவெடி மாதிரி வெடிச்சு இது சொல்லிடுவார். அருமையாக சொல்லியிருக்கிறார். அதுல வந்து வேறு அந்த மருத்துவமனை யார் பேரால இருக்கிறது? ஒரு எழுத்தாளுமை, இலக்கியவாதி. அங்க உள்ளவர்களும் இலக்கிய ரசனை உள்ள இருப்பது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெயருக்கு ஏற்றார் போல அந்த மருத்துவமனை விளங்குகிறது என்று கருதுகிறேன். இந்த செவிலியர் பொன் விஜயலட்சுமி அவர்கள் கதை சொன்னத கேட்டவர்கள் எல்லோரும், அவர் பாடல்களை கேட்டவர்கள் எல்லோருக்கும் என்னன்னா காதுல தேன் வந்து பாய்ந்தது போல ரசித்திருப்பார்கள், சுவைத்திருப்பார்கள். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இல்ல நன்றி, மகிழ்ச்சி. சமாதி கட்டியவருக்கு சாவு வருவதில்லை. ஆகவே சாவு வரக்கூடாது என்பதற்காகவே சமாதியை முன்னாடி கட்டி வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்க தோணுது. பிறகு கீரா அவர்கள் நல்ல ஒரு பதிவிட்டிருக்கிறார். இப்ப காபி தான் எல்லாரும் குடிக்கிறோம் காலையில எந்திரிச்சதும். அந்த காலத்துல நீராகாரத்துக்கு பதில் பதனியையே குடிக்கலாம் என்று கீரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து அந்த பனையேறி
அந்த சுப்பஞ்செட்டியார்ட்ட பச்சை நாவிய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுதாப்புல. என்ன கள்ளப்பனிய குடிக்காங்கல்ல, அவங்கள சாகடிப்பதற்காக. ஆனா அவங்க பேசத்தான் செய்வாங்களே ஒழிய இந்த மாதிரி செயல்ல இறங்கிட மாட்டாங்க. எங்கேயாவது கள்ளப்பனி குடிச்சு செத்துருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கா? வராது. அவங்க செய்திக்கிட மாட்டாங்க. சும்மா நினைக்கிறாங்க, பேசுறாங்க, அவ்வளவுதான். செயல்ல காட்ட மாட்டாங்க. அடுத்து அந்த பதனி விற்பவள், பதனி சாப்பிட்டீங்களா, என்ன குத்த வச்சு பொறுமையா குடியுங்கோ கோ அப்படிங்கிறத கீரா அவர்கள் ரொம்பதான் சொல்றாரு. அந்த தெக்குத்தி பேச்சு வந்து அப்படியே மயக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த கொங்கு தமிழ்ல மயக்கம் இருக்கிற மாதிரி இந்த தெக்குத்தி தமிழ்லையும் மயக்கம் இருக்கிறத கீரா அவர்கள் சொல்லுகிறார். அடுத்து 15 அணாவை பிரியத்திற்கு முன்பணமாக கொடுக்கிறார் என்று நினைக்கிறேன். பிரியத்திற்கு முன்பணமாகவே 15 அணாவை கொடுத்திருக்கிறார் சுப்பஞ்செட்டியார். முதல்ல பதநீர் வந்து சுப்பஞ்செட்டியார சொக்கடித்தது. பிறகு பதநீர் விற்கும் பெண் சொக்கடிக்கிறது. இந்த மாதிரி மேனகை விஸ்வாமித்திரர் அத கீரா அவர்கள் குறிப்பிடுகிறார். பனையேறி மகள் சுப்பஞ்செட்டி. இந்த இடத்துல வைரமுத்து ஞாபகம், வைரமுத்து கவிஞர் வைரமுத்து பாடலாசிரியர் வைரமுத்து நினைவு வரும். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் அப்படிம்பாரு. அந்த சொல் அலங்காரம் அவற்றை வந்து ரொம்ப அருமையா விழும். அந்த சொற்கள் விழக்கூடியதுதான் அவருடைய வெற்றிக்கே காரணம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் அப்படிம்பாரு. இல்லறம் வந்து இயற்கையானது, துறவரம் வந்து செயற்கையானது, அது நின்று நிலைக்காது அப்படிங்கிறத கீரா அவர்கள் எடுத்து காட்டியிருக்காரு. சாதியால் பிரியமுள்ள இருவர் இணைய முடியாமல் போகிறது. பிரியமான உள்ளங்கள் சாதி பாராது. அதான் இந்த மேலாள் பொதுச்செயலாளர் சொன்னாங்கல்ல, சாதி பாராது. ஆனா பெற்றோர்கள் பார்ப்பாங்க. உழைத்து சம்பாதிக்க வகை கேள்வி நியாயமானதுதான். உட்கார்ந்து சம்பாதிக்கிற வீட்டுல உள்ள பெண்ணை கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இது பண்ணதாப்புல அப்படி நினைக்கிறாரு. அதெல்லாம் நடக்கூடிய காரியமா அப்படின்னு நடக்காது அப்படின்னு சொல்லுது. அது கேள்விக்குறிதான். உழைத்து சம்பாதிக்கிற வகை என்றாலும் உட்கார்ந்து சம்பாதிக்கிற வகை என்றாலும் பிரியத்தை ஆண்களே முதலில் வெளிப்படுத்துகிறாங்க. பிரியத்தை வந்து ஆண்கள் தான் முதல்ல வெளிப்படுத்துவாங்க. பெண்கள் வந்து அதை பெரும்பாலும் வெளிப்படுத்த மாட்டாங்க. இல்லை என்னன்னா, துறவரம் நோக்கி செல்லும் சுப்பஞ்செட்டியாரை இல்லறம் நாடி திரும்பி வருகிறார். அவர் எண்ணம் மாறுகிறது. ஆனாலும் அவருடைய எண்ணம் நிறைவேறாமல் போய்விடுகிறது என்று ஒரு சோக முடிவாகவே கீரா அவர்கள் இந்த கதையை முடிச்சிருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? வேறு யாராவது பின்னூட்டம்? ரேவதி அம்மா வந்திருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் மகிழ்ச்சி. 2 நாளா வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். இந்த கதையில வந்து இது பொருந்தாத காதல் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் நடு வயசெல்லாம் தாண்டிட்டாரு அந்த செட்டியாரு. 2வது ஜாதி இல்ல அப்படிங்கும் போதே அந்த மனையரிக்கு கோபம் வருது. சாதி கிடையாதுன்னு சமயத்துக்கு தான் சொல்லிக்கிடலாம் அப்படின்ட்டு வேற அவர் சொல்றாரு. நாங்க உழைச்சு சாப்பிடுற வகை, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுற வகை ஒத்து வராது நமக்கு அப்படிங்கும் போது, இந்த செட்டியார் என் சொத்தை புறா எழுதி நான் உங்களுக்கு தந்துடுறேன், உங்களை ஈக்குவலா கொண்டு வந்துடுறேன் அப்படி சொல்லுவோம். அவர் ரொம்ப கோவிக்கிறார். அதாவது ஒரு சரியான உழைப்பு உள்ள மனிதன் ஓசில ஏதாவது கிடைக்குது அப்படிங்கறத ஏத்துக்க அவனுடைய மனசு இடம் கொடுக்கல. அவன் ரொம்ப கோவிச்சுட்டு இதை கேட்டுதான் அவன் இன்னும் காட்டமா ஆகுறான். இப்ப நான் போய் இவர் வீட்டுல பொண்ணு கேட்டா இவர் தருவாரா அப்படின்ட்டு அந்த இடத்துல அவருடைய இது நிக்குது. அந்த இடத்துல தன்மானம். அப்ப செட்டியார் வந்து நம்மள்கிட்ட கேட்கிறாரு, நம்ம போய் செட்டியார் வீட்டுல பொண்ணு கேட்டா தருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நிறைய இடங்கள்ல அவர் அந்த மனையேறி அவருடைய இதுல இருந்து அவர் இறங்கல.
ஆனா செட்டியார் அவர் வயதுக்கு மீறின ஒரு காதலை கொண்டு வந்துட்டாரு. அது முறைகேடான காதலாக எனக்கு தெரிகிறது. அவர் அப்பா எடுத்த முடிவு சரிதான். அந்த குழந்தை அவ என்ன செய்யறா அப்படின்னா, நம்ம ஆளுக இருக்கிற இடத்துக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னா, இங்கே இருப்போம்ப்பா அப்படிங்கிறாப்புல. வேண்டான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. காதலை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறது இருக்கு. ஆனா அது முறையான காதலாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் இடர்பாடுகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொன் விஜயலட்சுமி தனுஷ்கோடி மருத்துவமனையில செவிலியரா இருந்தா கூட ஒரு செவிலியருடைய அந்த பேச்சுக்களை பார்த்தீங்களா, அதாவது அங்க வரக்கூடிய ஒரு வியாதிஸ்தர் கூட இவருடைய பேச்சை கேட்டுட்டு பாதி வியாதி போயிடும். என்ன அந்த மாதிரி அவருடைய பேச்சுமே அப்படி இருக்கும். எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு அந்த கருத்துக்களை சொல்லுவாப்புல. நீங்க சொன்ன மாதிரி அந்த கதையவே ஒரு அருவி போல எவ்வளவு அருமையாக அந்த கதையை சொன்னார்கள். இந்த கதையை பொறுத்த மட்டும் அம்மா ரேவதி சகோதரி சொன்ன போல பொருந்தா காதல் என்று சொன்னா கூட, காதல் என்பது யாருக்குத்தான் எந்த வயசுல எப்படி வரணும்லாம் ஒரு கணக்கு இல்லை. அது மனசுக்கு பிடித்த மாதிரி இருக்கும்போது அந்த காதல் எப்போ வேணா வரலாம். அது வயசு வித்தியாசப்படி கூட இருக்கலாம். முதல் மரியாதை படத்துல கூட நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ராதா அவர்களுக்கும் அந்த காதலுடைய அதை கடைசி வரைக்கும் அந்த கதையை கொண்டு போய் கடைசியில அவருடைய மடியிலேயே அவர் அந்த சாகுற மாதிரி எல்லாம் கொண்டாந்து வச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு கதை இருக்குது. இந்த கதை அதே போலதான். அவர் பனையேரியாக இருந்தா கூட அந்த சுப்பஞ்செட்டியார் அந்த பொண்ணுடைய பேச்சிலையும் அழகுலையும் மயங்கி இருக்காரு. ஆனால் அந்த அப்பா அத்தை என்ற முறையில் இந்த பொருந்தா காதலா இருக்குமோ, பின்னாடி எதுவும் பொண்ணுக்கு சிக்கல் வருமோ அப்படின்னு நினைச்சுதான் அவர் வேண்டான்னு சொல்றாரு. இருந்தா கூட நம்ம பொன் விஜயலட்சுமி அந்த பாடல் போடியது போல அந்த பொண்ணு அந்த பாடலை படிச்சுட்டு, நான் வானத்துல நிலாவை இருப்பேன், அப்ப சந்தோஷப்பட உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஒரு காதல் ஏக்கமானதா சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சோகமா கூட இருக்கலாம். ஆனா அருமையான கதை. கிரானுடைய கதையை ரொம்ப அருமையா சொன்னாங்க பொன் விஜயலட்சுமி சகோதரி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். வாழ்க வளமுடன். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாரும் இருக்கீங்களா? இல்ல நிறைவா பொதுச் செயலாளர் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஐயா நாகராஜன் ஐயா வணக்கம். வணக்கம் மருது நாகராஜன் தோழர். நான் பார்த்துட்டேன் முதல்ல. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பேராசிரியர் பேசுங்க, ஆய்வாளரை சொல்லுங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அனைவருக்கும் விஜயலட்சுமி அவங்க சும்மா நீங்க சொன்னது மாதிரி எல்லாரும் சொன்னது மாதிரி சும்மா சடன்னு கதையை அப்படியே தொடங்குனாங்க. ஐயோ அப்பா, வாய்ப்பே இல்லை. அவங்க நர்ஸு தானா என்னன்னே தெரியல. எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குது. ஏன்னா பொதுவா இந்த கீராவுடைய கதைகள் சொல்லல பூரா வரிசையா பார்த்தோம்னா பெண்கள் எல்லாருமே அடிச்சுக்க முடியல. ஆண்கள் பேசாம நம்ம அவ்வளவுதான் பேசாம போயிட வேண்டியதுதான். வரும் அப்படிதான் இருக்குது நிலைமை. நல்லா மிக அற்புதமா சொன்னாங்க. நான் அவங்க சொன்ன அந்த கதையோட ஒன்றி போயிட்டேன். நான் மிக அற்புதமா அந்த நாட்டுப்புற வாழ்வியல மிக அருமையா சொன்னாங்க. அந்த பதநீரும் குடிக்கிறது, அப்புறம் அந்த ஆலமரத்துக்கு போய் அந்த இதெல்லாம் ஒடிக்கிறது, இந்த பல்லு விளக்குறதுக்காக, அப்புறம் காலையில எழுந்திரிச்சோடனே இந்த பதநீர் நீச்சல் தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் அவங்க சொன்னதுல எல்லாம் அப்படியே அந்த ஒரு சின்ன ஒரு குறும்படம் அப்படி பார்த்த மாதிரியான அவங்க சொன்ன விதம், இந்த கதை சொன்ன விதம், நம்ம அந்த குறும்படத்தை பார்த்த மாதிரியே அந்த காட்சி மன ஓட்டத்தில் அப்படியே போயிட்டே இருந்தது எனக்கு. நல்லா அழகா சொன்னாங்க. மனமார்ந்த பாராட்டுகள். இப்படி தொடர்ந்து அந்த செவிலியர்களை இப்படி ஊக்கப்படுத்தி தொடர்ந்து எல்லாரையும் பேச வைக்கக்கூடிய ஐயா ஒரு தோழர் அறம் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்தும் நன்றியும். நன்றிங்க ஐயா. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பேராசிரியரே சொல்லுங்க கணேசன் ஐயா, சொல்லுங்க. அதே போல நம்ம சிவசுப்பிரமணிய ஐயா சுப்பஞ்செட்டியார் மாதிரியா மாறி அந்த பணிவிலும் கனிமரம் இனிவரும் உருவகம் இனிவரும் முனிவரும் தடுமாறு கனிமரம் படிச்சார் பார்த்தீங்களா? ரொம்ப அருமையான வரி. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப இந்த கதைக்கு ஏற்ற வரிகள் தான். கவிப்பேரரசு வைரமுத்து வரிகள். என்ன நன்றி. நல்லா இருக்கு. 2 வரியா இருந்தாலும் அருமையா சொன்னீங்க. இந்த கதைக்கு ஏற்ற வரிதான்.
நன்றி வாழ்க வளமுடன். தலைமைகளே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தொலைமைமிக்க மருத்துவர் அரமையா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் வணக்கம். பி.கே. விஜய் அவங்க வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க கதை. அத புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களோட திறமையின் காரணமாக நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கேக்குதா? இப்பதான் கேக்குது. இடையில ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் இங்க வேலை பார்க்கக்கூடிய சின்சியரான ஒரு மருந்தகத்தில் பார்மசியில ஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்குவாங்க. மிக அருமையா கதை சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி படபடன்னு எல்லாத்தையும் சொல்லி அதோட ஒரு பொருத்தமான ஒரு பாடலையும் பாடி காதல் திருமணம் செய்து விட்டவர் அவரு. அதனால அந்த உணர்வுகள் எல்லாம் அந்த கதை, அதனாலதான் அந்த கதையை எடுத்தாங்களான்றது தெரியல. மிக அருமையான கதை. ஒரு விஸ்வாமித்திரர் மேனகா, அதுக்கு விஸ்வாமித்திரரே வீழ்ந்திருக்காரு. அப்ப விஸ்வாமித்திரர் மட்டும்தான் வீழ்வாரா? எங்க ஊர் சுப்பதன் செட்டியார் வீழ்வாரு. அவர் வந்து ஒரு முனிவரா இருந்துகிட்டு திருநீர் பையில தான் காசை வச்சிருக்காரு. அந்த திருநீர் பைய காசு எடுக்கணும்னாலும் திருநீர் பை தான். அப்படி இருந்தவரு கீராவை இயல்பான அந்த நகைச்சுவையோட அவர் வந்து எவ்வளவு முன்னெச்சரிக்கைக்காரன்னா சமாதியை கட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆளு. ஒரு துறவரம் போன்ற ஒரு வாழ்க்கையை ஒரு காசிக்கு போயிட்டா காவிய கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறவரை ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து எப்படி பாதிக்குது. விஸ்வாமித்திரரை போல விஸ்வாமித்திரரும் கொஞ்சம் தன்னை மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அது கீரா அந்த இடத்துல அவருக்குள்ள இயல்பான நகைச்சுவையில சொல்லிட்டு அப்புறம் இயல்பா அந்த பனையினுடைய இது ஆலங்குச்சி அது எல்லாம் அந்த கிராமத்தினுடைய பழக்கங்களை எல்லாம் சொல்லி பனை காய்ச்சும் போது ஆமணக்கு தூள்களை அந்த கொதித்து வரும்போது ஆமணக்கு தூளை போட்டா அடங்கும். ஆனா இப்ப இந்த காதலை எதை வைத்து அடக்குவது, அதுக்குள்ள விழுந்து செத்து போயிடலாமா அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்படி இருக்கும்போதுதான் சரி கேட்கிறாரு. அது உரையாடல், ஜாதி வித்தியாசம் இருக்கு, உழைப்பு வித்தியாசம் இருக்கு, இதெல்லாம் சொல்லி கேட்கறது. ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் மரியாதை இல்லை கூட இந்த மாதிரியான ஒரு வயது முதிர்ந்த ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அது காதலா இல்ல ஒரு பாசமா அப்படின்ற ஒரு இது கூட இது இல்லாமல் ஒரு மாதிரி சொல்லிப்பா. ஆனால் பெரும்பாலும் ஒரு காதல் தான் அது. அப்படி இருக்கிறத இது இங்கேயும் சொல்லி வாசகர்களின் முடிவுக்கு விட்டுறார். குழந்தையை கேட்டு அது கிடைக்கலன்னா என்ன செய்யும்? அழு. அதே மாதிரி இதுவும் எவ்வளவு அழுதான்ற மாதிரி முடிச்சிருவாரு. அந்த தந்தையும் ஒரு மிகச்சிறந்த தந்தையாக இருந்து இருப்பாரு. பல பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதோடு ஒட்டி அந்த ஒத்த பனைமரம் மட்டும் ஏன் வளர்ந்தது, அது வந்து அந்த டிகேசியினுடைய பாதிப்பும் இதுல ரசிகமணி டிகேசியினுடைய பாதிப்பு கீராவே சொல்லுவார். டிகேசியினுடைய வீட்டுக்கு போறப்ப தென்னந்தோப்பை கூட்டு போய் இந்த மரத்து காயை வெட்டுன்னு பாரான். அந்த மரத்து காய் தான் ரொம்ப ருசியா இருக்கும். அவருக்கு மரத்தை பார்த்தே இந்த காயினுடைய ருசி எப்படி இருக்குன்றது தெரியுமா டிகேசிக்கு. அத ஒரு கட்டுரையில டிகேசி குறித்த கட்டுரையில சொல்லியிருப்பார் கீராவே. அதை வந்து அப்படியே இங்க ஒரு பனை மரத்துக்கு சொல்றதா இப்ப கீராவே சொல்லுவாரு. அந்த டேஸ்ட் வந்து சுண்ணாம்பு கலக்கிறத வச்சுதான் இருக்கு. ஒருவேளை சுண்ணாம்பு அதிகமாயிடுச்சுன்னா எலுமிச்சம்பழம் சாறையும் விடணும் அப்படின்றது சொல்லிட்டு இப்படியெல்லாம் கூட ஒரு இது இருக்கலாம் அப்படின்னா ஒரு ரசனை மிக்கதாக கலை மிக்கதாக ஒரு விஸ்வாமித்திரர் மேனகை போன்ற ஒரு காதல் கதையை விவரிக்கும் போது விஸ்வாமித்திரருக்கு மட்டுமல்ல எங்கள் ஊரின் சுப்பா செட்டியாருக்கும் இந்த காதல் வரும். காதல் வந்து வர்க்கத்தை மீறியும் வரும், ஜாதியை மீறும் வரும் என்ற ஒரு துறவிக்கு கூட வரும். ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருக்கவரு கூட வரும். வருவதனால் அந்த ஆன்மீகத்தையே துறந்து விட்டு ஒரு இல்வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலையும் இந்த காதல் வந்து அவ்வளவு பவரானது இந்த காதலுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதை போகிறது. மிக அருமையா சொன்னாங்க. இன்னும் வரும் முனிவரும் வீழலாம்னு சொன்ன சிவசுப்ரமணிய ஐயாவுடைய கருத்தும் மிகச் சரியானதான். இன்னும் இல்ல, காலமாக வரும் காதலை மறுப்பவர்கள் யாரும் கூட காதலில் வீழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை மிக கலைப்பூர்வமாக சொன்ன கதை இது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பதிவு பின்னோட்டம் பார்க்கலாம். செவிலியராக இருந்து கொண்டு மருது நாகராஜன் தோழர்
செவிலியராக இருந்து கொண்டு இவ்வளவு அழகாக கதை சொல்ல முடியுமா? நாட்டுப்புற வாழ்வியல் எதற்கும் ஈடாகாது. கள்ளங்கபடமற்ற மக்கள், நாட்டுப்புற மக்கள் நீச்ச தண்ணி, பனை ஓலை, பதநீர், பனங்கருக்கு, மட்டை என கதைக்குள் கீராவின் பதிவை எடுத்துரைத்த விதம் அருமை. தோழருக்கும் அறம் தோழருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே தோழர் மகளிர் கதையை சொல்வதில் வல்லவராக தொடர்ந்து வருவதில் பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. புதுக்கோட்டையிலிருந்து ஜெயித்து காட்டுவோம் தோழமை. கண்ணீர் குரலில் கதை சொல்லி பிரிந்த காதலை பாடலில் எடுத்து உரைத்த தோழர், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரி தோழர், மிக அருமையாக கதை சொன்ன பொன் விஜயலட்சுமிக்கு வாழ்த்துக்கள். பிரியத்தை பிரிவுதான் முடிவு செய்கிறது, அருமை. கணேசன் சாத்தூர் தோழர், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பரப்பும் என்பதற்கு பொன் விஜயலட்சுமியை எடுத்துக்காட்டு, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றாங்க. நவநீத கிருஷ்ணன் தோழர் சாத்தூர்ல கதை சொல்லி பொன் விஜயலட்சுமிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட சிறுகதையினை கீரா எந்த நோக்கத்துக்காக எழுதினாரோ அதனை சற்றும் குறைவின்றி சொன்னதற்காகவும் பாராட்டுகிறோம். இந்த கதையில் வரும் தனக்குத்தானே சமாதி கட்டும் பழக்கம் உண்மை. உதாரணம், எங்கள் தந்தை வழி தாத்தா தான் உயிரோடு இருக்கும்போதே சமாதி கட்டி வைத்தவர். அங்கேதான் அடக்கம் நடைபெற்றது. கடந்த காலத்தை நினைவுபடுத்தியது நன்றி என பதிவு செய்திருக்கிறார். பதிவு பின்னூட்டம் தந்த தோழமைகள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தமிழ்நாடு கலை இலக்கியத்தின் சார்பாக. அம்மா, எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? என்னங்க, என்னையதான் கேக்குறீங்களானே? ஆமாம்மா, எதுவும் சொல்றீங்களாம்மா? கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க அருமையார் சொன்னாங்க, ஒரு நான் காதலிச்சு கல்யாணம் முடிச்சனாலதான் இதை எடுத்தேன்னு. அப்படிலாம் இல்ல. நான் முதல் தடவை அழகிரி கதையை சொல்லும் போது வந்துட்டு அது கொஞ்சம் உணர்ச்சி மிக்க ஒரு அழுகையா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, இது வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சுவாரஸ்யமா இருக்கணும், ஒரு நகைச்சுவையா இருக்கணும்னு நினைச்சு அந்த தலைப்பு எடுத்தேன். தலைப்பு எடுத்த பிறகுதான் படிச்சு பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால சொன்னேன். கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. தன்னிலை விளக்கத்திற்கு மிக்க நன்றி சகோதரியே. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை ஜீவன், முனைவர் மு. மேரி ரோஸ்லின் சொல்றாங்க. நன்றி தோழமைகளே, தோழர்களே. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கதை சொல்லி வாயிலாக ஒரு புதிய தடத்தை இலக்கியத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அப்படி நாம் தடம் பதிக்கிற இந்த பயணத்தில் கதை சொல்லிகள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து பெருமை சேர்ப்பது என்பது பல்வேறு தளங்களில் பேராசிரியர் கதை சொல்லுகிறார், ஆசிரியர் கதை சொல்லுகிறார், மாணவர் கதை சொல்லுகிறார், இன்னமும் எத்தனையோ விதவிதமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் கதை சொல்லுகிறார்கள். ஆனால் அஞ்சலகத்துறையில இருக்கவர் கதை சொல்லுகிறார். இப்படி பல்வேறு நிலைகளில் இருப்பவர்கள் கதை சொல்லுகிற நிலையில் செவிலியராக இருந்து கொண்டு ஒரு தாய்மை உணர்வோடு கடத்துகிற தன்னுடைய வார்த்தைகளை கதையிலும் சேர்த்து வைத்து ஒரு அன்பை பரிமாறுகிற இந்த நோக்கத்தில் சரியாக கதை சொன்ன தோழர் பொன் விஜயலட்சுமி அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயா அவர்களின் கதைகளோடு உங்களோடு பயணிக்கிறோம். தோழமைகளே, இணைந்து பயணிப்போம், இன்னும் ஆளுமைகளை இணைத்துக் கொள்ளுவோம், அதற்கான முயற்சியை நாம் ஒவ்வொருவரும் எடுப்போம் என்று சொல்லி, இந்த பயணம் என்பது இலக்கியத்திற்கான பயணம் மட்டும் கிடையாது. இந்த தலைமுறையில் வாழ்ந்த வரலாற்று தரவுகளை படைப்புகளாக தாங்கி இருக்கிற, பண்பாட்டை படைப்புகளாக தாங்கி இருக்கிற அந்த செய்தியை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக உணர்ந்து இந்த பயணத்தில் சேர்ந்தே பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு. நன்றி.